இப்போ கவுண்டிங் ஃபிகர்ஸில் இந்த சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சாலும் பேசிக்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு 3ஆக பிரிச்சுக்கலாம். இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இது 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கா? 1 2 3, இது ஒரு 3. இது ரெண்டும் ஆட் ஆகும்போது 6 வருது. இந்த 2 இதுவும் ஜாயின் பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் உருவாகுது +1. அப்போ 7. ஃபஸ்ட்டு இந்த பார்ட் வந்து 7. அதே மாதிரி இந்த பார்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டும் 7 தான். இந்த பார்ட் வந்து இப்போ எப்படி இருக்குது? இங்கே 1 2 நம்பரிங் கொடுத்துக்கலாம். இங்கே 1 2 நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 2 நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 2 இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 3. டோட்டலாக வந்து இது வந்து 9ஆ? அதுக்கப்புறம் இது ஒரு இதாக வந்து ஃபார்ம் ஆகுதா? ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதா? இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது ஜாயின் ஆகுறதுனால. ஸோ இங்கே 11. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 11 7 7 ஆட் பண்ணோன்னா 25 வருது. ஸோ இப்போ தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது எத்தனை ட்ரையாங்கிள் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஜாயின் ஆகும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் உருவாகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் உருவாகுது. டோட்டலி வந்து 4, டோட்டலி 29 தான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த சம்மு. அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.